குறும்பூர் பாய் புரோட்டா கடை. திருநெல்வேலி திருச்செந்தூர் செல்கின்ற பாதையில் குறும்பூரில் இந்த கடை இருக்குங்க. தரமும் சுவையும் இருந்தா மக்கள் எங்கிருந்தாலும் தேடி வருவாங்க அப்படிங்கிறதுக்கு 40 வருடங்களா 2 தலைமுறைகளா செயல்பட்டு வருகின்ற இந்த கடை நல்லதொரு உதாரணங்க. வருஷமா இந்த ஹோட்டல் இருக்கு? 40 வருஷமா இருக்கு. 40 வருஷமா நீங்க நல்ல கடை வச்சு. புரோட்டாக்கு ஃபேமஸான ஊர் எதுனா தூத்துக்குடி. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குங்க. 2ஆம் உலகப் போர் சமயத்துல கோதுமைக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. மக்கள்லாம் கோதுமைக்கு மாற்றாக ஒரு உணவை தேடி அலைந்த போது அறிமுகப்படுத்தப்பட்ட உணவு எதுனா மைதா. அந்த மைதாவில் தயாரிக்கப்பட்டதான் புரோட்டாங்க. இலங்கையில் தமிழர்கள் இருக்க முடியாம புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவர்களுக்கு கை கொடுத்தது எதுனா அதுவும் இந்த புரோட்டா தாங்க. சிலோன்ல இருந்து வந்த புரோட்டா தூத்துக்குடி ராமநாதபுரம் வழியா மலபார் கடற்கரை வரைக்கும் போயிருக்கீங்க. அசைவ உணவு வகைகளில் அசைக்க முடியாத இடத்தை பெற்ற புரோட்டா உழைப்பாளர்களுக்கு மிக பிடித்தமான உணவு, எல்லோருக்கும் பிடித்த உணவாக இருப்பதால தான் எல்லா கடையிலையும் அவ்வளவு கூட்டங்க.